தொல்லை, தெருநாய்களால் சாலைகள் வந்து தெருநாய்கள் கடித்து குழந்தைகள் உயிரிழப்பு இந்த மாதிரி செய்திகளை கலந்து வந்தேன். விலங்குகளை நேசிப்பவர்கள், அதாவது பெட் லவர்ஸ்களிடம் கேட்டேன். அவர்கள் கூறுகிறார்கள் தெருநாய்கள் முக்கியம், தெருநாய்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். உணவு அளிப்பார்கள், சிலர் வந்து தெரு நாய்களுக்கு வீட்டுல உணவு அளிப்பாங்க, வீட்டு வெளியே. அந்த மாதிரி நபர்களிடம் சென்று கேட்டேன். பாவம், வாயிலாத ஜீவன், அவைகளுக்கு நாம் உணவு அளிக்காமல் யார் உணவு அளிப்பார்கள் என்றார்கள். வீட்டுல பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கவங்க கேட்டேன். தெருநாய் தான் இப்ப தெருக்கு பாதுகாப்பு, திருடர்களிடம் வந்து பாதுகாக்கிறார் என்றார்கள். ஆனால் வாகன விபத்தில் தெருநாயா வாகன விபத்தில் இறந்த ஒரு நபரின் குழந்தையிடம் கேட்டேன், ஒரு நபரின் மனைவியிடம் கேட்டேன், ஒரு நபரின் தாயிடம் கேட்டேன். இந்த தெருநாய்களுக்காக பொருள் கொடுப்பவர்கள் என் மகனின் உயிருக்காக யாரும் பொருள் கொடுக்கவில்லை, மனிதர்களின் உயிருக்காக பொருள் கொடுக்கவில்லை என்றார்கள். இந்த மாநகராட்சி மாவட்ட கூட்டத்தில் நான் வந்ததுல இருந்து தெருநாய் பிரச்சனைனா மக்கள் உடனே என்ன பிடிச்சு பேர் நினைக்காங்க. ஆனா நமக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த நாயை பிடிச்சு அதை கருதலை பண்ணி அதை பராமரிச்சு ஒரு வாரம் கழித்து மட்டும் விடாத முடியும். ஆனா அந்த தெருநாய் தோட்டி கடிக்குதுங்க, அது நம்மளால எந்த நடவடிக்கை செய்ய முடியல. மாதம் அந்த தெருநாய்களை பிடித்து கருத்தடை எல்லாம் பண்ணினா இத்தனை குட்டி ஏன் பரவுது? தெருநாய்களை சரியான முறையில பராமரிக்கலாம், கருத்தடை சரியான முறையில் பண்ணலங்கிறது அர்த்தம். நான் கால்மையை கேட்டுக்கிறேன் மேடம், ஏதாவது நாய் துரத்தி கடிக்கிறது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த நாயை துரத்தி பிடிக்கிறாங்க, சாப்பாடு வச்சு தரையை கொடுத்து கழுத்துல பெல்ட் மாட்டி பிடிச்சு அந்த மாதிரி தொந்தரவு பண்ற நாய்களை மட்டும் தனியா ஒரு தத்தெடுப்பு மையம் மாதிரி அமைச்சு பராமரிக்கிறதுக்கு நீங்க ஸ்பெஷலா ஒரு ஸ்கீம் நிறைவேற்றணும்னு நான் மீண்டும் கால்மையா கேட்டுக்கொள்கிறேன்.